வணக்கம். நான் முருகன். சவுக்கு சங்கர் பிரபல யூடியூபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்தியாவில் ஜனநாயகத்தை மிகவும் கட்டி காக்கிறதுல இந்திய நீதித்துறை மிக அருமையான பங்காற்றை நடத்தியதனால இந்திய நீதித்துறைக்கு பாரத ரத்னா விருது வழங்குவது மிக சரியாக இருக்கும். எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணுவீங்க. அப்போ தான் சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தன்னுடைய பிரதான எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகம் யாரை பார்க்குதுன்னு கேட்டிங்கன்னா, எதிர்கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது இந்தியா முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்கட்சியாக இருக்க பாரதிய ஜனதா கட்சியோ தன்னுடைய பிரதான எதிரியாக திமுக பார்க்கவில்லை. சவுக்கு சங்கர் என்ற யூடியூபர் தான் பிரதான எதிரியாக திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்குது. அதனால தான் சவுக்கு சங்கர் மேலே ஒரு 20க்கும் மேற்பட்ட பொய்யான வழக்குகளை பதிவு செய்து தற்பொழுது ஒரு பொய்யான வழக்கில் கைது செஞ்சிருக்காங்க. அதற்கு காரணம் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எந்தெந்த இடத்துலலாம் ஊழல் பணத்தை வச்சு சொத்து வாங்கி போட்டிருக்கிறாரு. அவர் கூட எத்தனை ஊழல் நண்பர்கள் கூட இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை குடும்ப மருமகன் சபரீசன் எங்கெல்லாம் சொத்து வாங்கி போட்டிருக்கிறாரு, யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறாரு, எவ்வளவு சொத்து வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் அமைச்சர்கள் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காங்க, எந்த துறையில் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க, இப்படிப்பட்ட எல்லா விவரங்களையுமே மிக நுணுக்கமாக ஆதாரத்துடன் தொடர்ந்து தினந்தோறும் வெளியிட்டு கொண்டிருப்பவர் தான் சவுக்கு சங்கர். அப்படிப்பட்ட சவுக்கு சங்கர் வெளியில் இருந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 4 மாதம் தான் இருக்குது. இந்த 4 மாதம் குண்டர் சட்டத்தில் அடித்து ஜெயிலில் வச்சாதான் திமுக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிறு நம்பிக்கை இருக்கிறது. அதற்காக தான் தற்பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அதனால தான் நான் சொல்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிகப்பெரிய எதிரியாக அதனுடைய ஒரு மாநிலத்தினுடைய எதிர்கட்சியாக இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ பாரதிய ஜனதா கட்சியோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான எதிரி கிடையாது. ஒரு யூடியூபர் என்ற சவுக்கு சங்கர் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான எதிரியாக திமுக பார்க்கிறது. அதனால தான் தற்பொழுது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக நீதித்துறைக்கு பாரத ரத்னா விருது கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. ஒரு ஜனநாயக நாடுனா நீதித்துறை தான் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பங்களிப்பை இந்திய நீதித்துறை, குறிப்பா உச்ச நீதிமன்றம் மிக அருமையாக செய்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1.25 லட்சம் கோடி ஊழல் நடந்து 15 வருஷத்துக்கு மேலாகுது. இன்னும் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. வழக்கு மேல்முறையீட்டில் விசாரிக்கப்படவே இல்லை. அது மட்டும் இல்லாம டாஸ்மார்க்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழலில் ஈடுபட்டிருக்கின்றார். அந்த வழக்கை விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் தடை விதித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாம பொன்முடி, துரைமுருகன், கே ராமச்சந்திரன், KN நேரு, தங்கம் தென்னரசு போன்ற ஏராளமான ஊழல் அமைச்சர்களுடைய ஊழல் வழக்குகளை விசாரிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. குறிப்பாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நாளைக்கு வாதாடுவதற்கு 50 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய துஷார் மேத்தா, முகில் ரோத்தகி, அபிஷேக் மனு சிங் மற்றும் கபில் சிபல் போன்ற மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாடி மிக சிறப்பாக வாதாடி விசாரணைக்கு, ஊழல் வழக்கிலிருந்து விசாரணைக்கு தடை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் பட்டியலிடுனாவே வருஷ கணக்கில் காத்திருக்க வேண்டிய நிலையில இப்படிப்பட்ட ஊழல் அமைச்சர்கள் ஒரே நாள் போய் தடை வாங்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாக நன்றாக தெரிகிறது, சாதாரண மனிதனுக்கு இந்திய நீதித்துறை நீதி எட்டாக்கணியாக இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. அந்த ஜனநாயகத்தை மிக சிறப்பாக அரசியல்வாதிகளுக்கும் ஊழல் அரசியல் அதிகாரிகளுக்கும் ஊழல் அரசியல்வாதிகளுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்ற இந்திய நீதித்துறைக்கு பாரத ரத்னா விருது வழங்குவதுதான் மிக சரியாக இருக்கும். அடுத்ததாக சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு. சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு ஒண்ணுதாங்க, ஆளுங்கட்சியினுடைய ஊழலை உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டணும். அதுதான் சவுக்கு சங்கருடைய நிலைப்பாடு. ஆளுங்கட்சியா அதிமுக இருந்தாலும் அந்த ஊழலை வெளிக்கொண்டு வருவார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியா இருந்தாலும் அந்த ஊழலை வெளிக்கொண்டு வருவார். இந்த வகையில அவருக்கு எந்த விதமான கொள்கை முரண்பாடுமே கிடையாது. தெளிவாக இருக்கிறாரு. ஆளுங்கட்சியினுடைய ஊழலை வெளிக்கொண்டு வருவது, ஊழல் அப்படிங்கிறது ஆளுங்கட்சி தான் செய்ய முடியும். 99.99% எதிர்கட்சி ஊழல் செய்ய வாய்ப்பில்லை. அதனால தன்னுடைய
கொள்கையில மிக தெளிவாக இருக்கின்றார் சவுக்கு சங்கர். அடுத்ததாக பொய் வழக்கு. ஒரு சினிமா தயாரிப்பாளரை மிரட்டி 1 லட்சம் ரூபாய் வாங்கி கொண்டு அடித்து உதைத்ததாகவும் இன்னும் 9 லட்சம் ரூபாய் மீதி பணத்தை தரணும்னு சொல்லிட்டு மிரட்டியதாக ஒரு பொய்யான வழக்கை சவுக்கு சங்கர் மீது பதிவு செய்து அத்துமீறி பொய் வழக்கில் காவல்துறை கைது செய்திருக்கிறார்கள். காவல்துறை கைது செய்து மட்டுமில்லாமல் அந்த ஒட்டுமொத்த ஊட்டையுமே புரட்டி தலைகீழாக போட்டிருக்காங்க. அதற்கு காரணம் அவங்க தேடி வந்த பொருள் கிடைக்காதுதான் அதற்கு காரணம். அடுத்ததாக இந்த கைது எதுவரை தொடரும் அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே குறிப்பிட்டதை போல 2026 சட்டமன்ற தேர்தல் முடியும் வரை சவுக்கு சங்கருடைய கைது தொடர்ந்து கொண்டே இருக்கும். 20க்கும் மேற்பட்ட பொய் வழக்குகள் அவர் மீது போடப்பட்டிருக்காங்க. இந்த வழக்குகளை தொடர்ந்து குண்டர் சட்டத்தில் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார். இப்படிப்பட்ட அவல நிலை ஒரு சாதாரண மனிதனுக்கு ஏற்படுவதற்கு காரணம், ஊழல் அரசியல்வாதி கிட்ட பணத்தை வாங்கிட்டு உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அந்த குற்றவாளிகளுக்கு ஊழல் அரசியல்வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பு வழங்குறது தான் இதற்கு காரணம். இது தொடராமல் இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஊழல் நீதிபதிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டால்தான் இது முடிவுக்கு வரும். அதனால தான் சொல்றேன், இன்னைக்கு இந்தியாவில் நடக்கிற அனைத்து குற்றங்களுக்கு காரணம் நீதித்துறை இழுத்து மூடிட்டா அனைத்து குற்றங்களும் சரி செய்யப்படும். ஊழலை எதிர்த்து பேசுற எவனுமே வெளியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசியல்வாதி கூட நினைக்கல, ஊழல் நீதிபதிகள் நினைப்பதுதான் இப்படிப்பட்ட அவல நிலைக்கு காரணம். அடுத்ததாக திறக்காத கதவு. சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ளார பூந்துட்டு ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலாக கதவு திறக்கலன்னு சொன்னாங்க. அதற்கு காரணம் அவர் தன்னிடமுள்ள ஆதாரத்தை அழிப்பதற்காக எடுத்துக்கொண்ட நேரம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சவுக்கு சங்கருக்கு எங்கிருந்து இப்படிப்பட்ட சோர்ஸ் கிடைக்குது, யாரெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இதை தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆளுங்கட்சி இந்த ரெய்டு நடத்தியிருக்காங்க. இந்த ஆதாரம் ஆளுங்கட்சி கையில் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கதவை திறக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கர் செய்தது சரியான நடவடிக்கை. கடைசி வரை ரெய்டு போன காவல்துறைக்கு சவுக்கு சங்கருடைய போன் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக ஒரு தீவிரவாதியை எப்படி நடத்தணுமோ அதே போலவே சவுக்கு சங்கர் நடத்தப்பட்டிருக்கின்றார். ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியை கைது செய்வதற்காக ஆயுத பலத்தோடு 20க்கும் மேற்பட்ட காவல்துறை வீட்டை சுற்றி வந்திருக்கிறாங்க. அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு வீட்டை திறக்கலங்கிற காரணத்துக்காக ஃபயர் சர்வீஸை வச்சு கோடாரி வச்சு உடைச்சி வீட்டுக்குள்ளார போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்ச் வாரண்ட் இல்லாமையே ஏராளமான பீரோவெல்லாம் உடைச்சி தேடி பார்த்துருக்காங்க. தேடி வந்த பொருள் செல்போன், அது கடைசி வரை கிடைக்கவில்லை. அடுத்ததாக எதிர் விமர்சனங்களை தாங்கிக் கொள்ள முடியாத கட்சியாக திமுக இருக்கிறது. திமுகவினுடைய ஊழல்களையும் தலைமை குடும்ப ஊழல், அமைச்சர்கள் மற்றும் மேயருடைய ஊழல் எல்லாமே எடுத்து சொல்லுகின்ற அந்த பேச்சாளர்களுடைய வாதத்தை பேட்டியை சகித்துக் கொள்ள முடியாத திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் கடந்த காலத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு 2 மாதங்களுக்கு மேல்வாக சிறையில் இருக்கின்றார். அடுத்ததாக வழக்கறிஞர் மற்றும் ஓய்வு பெற்ற டிஎஸ்பி வரதராஜன் மற்றும் மாரிதாஸ், அடுத்ததாக பெலிக்ஸ் ஜெயராஜ், தற்பொழுது சவுக்கு சங்கர் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் 4 முறை இதுவரை கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இப்பொழுது 5வது முறையாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக இதை சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர்களும் ஆதரவு யூடியூப் சேனலும் உடனடியாக செய்தி வெளியிட்டிருக்காங்க. அதே போலவே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சவுக்கு சங்கனுடைய கைதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கூடவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களும் தன்னுடைய கண்டனத்தை சவுக்கு சங்கனுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த ஒட்டுமொத்த குற்றத்திற்கும் காரணம் ஊழல் அரசியல்வாதிகளோ குற்றவாளிகளே கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டை முன்னின்று நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உச்ச நீதிமன்றம் தான் இதற்கு காரணம். அதனால தான் சொல்றேன், உச்ச நீதிமன்றத்திற்கு பாரத ரத்னா விருது அளிப்பது மிக சரியாக இருக்கும். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.